இதே கான்செப்ட் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அதோட வாலட்டிலிட்டி கண்டுபிடிச்சி நாளைக்கு இந்த ஷேர் வந்து எப்படி எவ்வளோ தூரம் ஏறும் எவ்வளோ தூரம் இறங்கும் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஏபிசி ஷிப்மெண்ட் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதில் உள்ள ஒரு 5 days ஷேரை வச்சு நம்ம வாலட்டிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாலட்டிலிட்டியோட ஃபார்முலா நம்ம வந்து ஒரு பார்த்துக்கலாம். ஸோ வாலட்டிலிட்டி ஃபார் ஃபார்முலா என்னென்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் பீரியட். ஸோ இதுதான் வந்து வாலட்டிலிட்டியோட ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து அந்த கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம். ஏபிசி ஷிப்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட ஒரு 5 days ஷேரை எடுத்துப்போம். உதாரணத்துக்கு 200, 200.5, 202, அப்புறம் 4th டேக்கு வந்து 203, அப்புறம் 5th டேக்கு 204 இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். ரெண்டாவது அந்த ஷேர்ஸோட ஆவரேஜை நம்ம கால்குலேட் பண்ணோம். மொத்த ஷேரையும் ப்ளஸ் பண்ணி அதில் கிடைக்கிற டோட்டலை டிவைடட் பை 5ஆல் கிடைக்கிறது தான் ஆவரேஜ். ஸோ அந்த ஆவரேஜ் வந்து 201.9. இந்த ஆவரேஜான 201.9 வந்து மேலே அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்த எல்லா ஷேருக்குள்ளேயும் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் -1.9, -1.4, 0.1, 1.1 அண்ட் 2.1. இந்த வேல்யூவை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற நெகட்டிவ் வேல்யூஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணி அந்த வேல்யூ மொத்தமாக ப்ளஸ் பண்ணோம், அதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற வேல்யூ தான் 11.2. அந்த ஆவரேஜ் ஆஃப் ஆடட் ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண அந்த 11.2ஓட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பை 5 போட்டால் அந்த ஆவரேஜ் வந்துடும். ஸோ அந்த வேல்யூ தான் 2.24. இதை தான் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேரியன்ஸை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இந்த 1.49 தான் இந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனான 1.49 டைம் பீரியடோட மல்டிபிள் பண்ணோன்னா, அதாவது டேரெக்டாக அந்த 5 days மல்டிபிள் பண்ணாமல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அதில் கிடைக்கிற வேல்யூவை இந்த 1.49 கூட மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்து 3.33. இதுதான் இந்த கம்பெனியோட 5 daysக்கான வாலட்டிலிட்டி. ஸோ இப்போ பார்த்து அந்த கம்பெனி எக்ஸாம்பிள் வீடியோவில் பார்க்கும்போது அதோட வாலட்டிலிட்டி வந்து 3.33 நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3.33 தான் அதாவது 6th day அந்த ஏபிசி ஷிப்மெண்ட் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த ஆவரேஜ்லேருந்து 3.33 ஏறலாம், இல்லை 3.33 இறங்கலாம். ஸோ இதை சொல்ல வரது தான் இந்த வாலட்டிலிட்டி. ஸோ வாலட்டிலிட்டின்னு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பேசிக் புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நான் நம்புகிறேன்.